வெல்கம் டு மாஸ்லம்னி கிச்சன். இன்றைக்கி வந்து பச்சை மொச்சக்கட்டையில் நம்ம வந்து புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கு 1/2 கிலோ பச்சை மொச்சக்கட்டை வாங்கி தோல் உரித்து பருப்பாக எடுத்து வச்சுக்கேன். அதில் எப்படி புளிக்குழம்பு வைக்கிறதுன்னு சொல்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஸ்பூனு ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக இருக்கணும். வெங்காயம் நல்லா செவக்க வந்துச்சு. புளிக்குழம்புக்கெலாம் வெங்காயம் செவக்க வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ தக்காளியே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு திக்காகவும் இருக்கும், சீக்கிரமாக வந்துடும். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். மிளகாத்தூள் நல்லா பச்சை வடை போக எண்ணெயிலே வதக்கிட்டோம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். மொச்சக்கட்டையே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் வேகட்டும். புளிக்குழம்பு ரெடி. இப்படி இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் தான் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த பச்சை மொச்சக்கட்டை வந்து மார்கழி தை மாதம் வரைக்கும் தான் இருக்கும், ஜனவரி வரைக்கும் தான் இருக்கும். அதனால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
பச்சை மரிச்சுக்கிட்ட புளிக்குழம்பு.